அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு லீடு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். இதுக்குள்ளேயே மேப் லொகேஷன். ஸோ நம்ம ஸ்டாஃப் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாஃப்ல போயிட்டு ஸ்டாஃப் லொகேஷன்ல போயிட்டு என்னுடைய ஸ்டாஃப் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் பார்த்துக்கலாம். அவங்க லொகேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய லீடை வந்து நான் என்ன பண்ணிக்குவேன், எந்த டேட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டுடே லீட்ஸ் கிளிக் பண்ணும்போது இன்னைக்கு டேட்டில் உள்ள விஷயங்கள்லாம் வந்துடும். டுமாரோ கிளிக் பண்ணும்போது நாளைக்கு யாரை ஃபாலோ பண்ணணுமோ அவங்க லிஸ்ட் வந்துடும். இல்லை பர்டிகுலர் டேட் கேலண்டரில் போய்ட்டு மே 1. ஸோ மே 1 சூஸ் பண்ணும்போது அந்த டேட்டில் யாரை ஃபாலோ பண்ணணுமோ அவங்க லிஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்களுக்கும் இந்த ரெட் லீடு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்குது. நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை இன்ஸ்டால் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் கீழே நாங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். இதுக்கான ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து லீடு மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வேணும்? நம்மக்கிட்ட 2 டைப்பாக பிஸ்னஸ் நடக்கும் யூஸ்வலாக. ஒன்று வந்து கஸ்டமர் நம்ம பிளேஸுக்கு வந்து என்கொயரி பண்ணுவாங்க. எனக்கு இந்த பொருள் வேணும், அல்லது எனக்கு இந்த பொருளை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கஸ்டமர் நேராக என்ன பண்ண மாட்டாங்க, கம்பெனி வந்து பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாய்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளை பற்றி விசாரிப்பாங்க. ஓகேவா? அவங்க உள்ளே வரும்போது அவங்க மொபைல் நம்பர் வாங்கிட்டு வருது, என்ன பொருளில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா திரும்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அவங்க அந்த டேட்டில் வாங்கிட்டாலும் ஃபியூச்சரில் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்மக்கிட்ட வந்துடும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கஸ்டமர் பிளேஸில் போய்ட்டு நம்ம என்கொயரி பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வச்சுருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு சோலார் பேனல் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து மெடிக்கல் ரெப்ஸ், இவங்க என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் பிளேஸில் போய்ட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட லொக்கேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எம்ப்ளாயோட லொக்கேஷன் ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமருடைய அட்ரஸ், அப்புறம் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் மல்டிபிள் ஸ்டாப் போட்டு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி வந்து நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகலாம். அப்படி போகும்போது நம்முடைய லீட்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எனக்கு தனியாக வேணும், எனக்கு வந்து தனி சர்வரில் வேணும், பெரிய லெவலில் எனக்கு வேணும் அப்படின்னாலும், இப்போ எனக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரெட் லீடு மேனேஜ்மெண்ட்டில் இதில் இல்லாமல் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் சார். வீடியோ கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கஸ்டமைஸாக பண்ணுறது, அதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. சரியா? ஸோ மேலே வந்து எத்தனை லீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஐட்டம்னா என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது, கம்பெனியில் எத்தனை பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் ஈவெண்ட்ஸ். ஸோ இது என்னுடைய ஈவெண்ட்ஸ், நான் யாரை மீட் பண்ணணும், நாளைக்கு யாரை மீட் பண்ணணும், நாளாகச்சு யாரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்புறம் டாஸ்கில் வந்து நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃப்ரெண்டில் வந்துடும். அப்புறம் ஃபாலோ அப் லீட்ஸ். ஸோ ஃபாலோ அப் லீட்ஸில் வந்து டுடே லீட்ஸ், இன்றைக்கி யாரை ஃபாலோ பண்ணணும், இன்றைக்கி யாருமே இல்லை, டுமாரோ யாரை ஃபாலோ பண்ண வந்துருச்சு. அதே மாதிரி பர்டிகுலர் டேட், இப்போது ஏப்ரல் மேலே போய்ட்டு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டேட் உள்ளது வந்துடும். இல்லை எனக்கு வியூ ஆல்ஸ் கிளிக் பண்ணும்போது எல்லாமே வந்துடும். ஓகேவா? இந்த மேலே ஆல் லீட்ஸு, நியூ லீடு, கம்ப்ளீட்டடு, ஃபாலோ அப்பு, இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு நியூ லீடு வேண்டாம் சார், எனக்கு வந்து வேறு நேம் வேணும், எக்ஸாம்பிளுக்கு கம்ஸ் லீடு அல்லது கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது வேண்டாம், க்ளோஸ்டு வேணும், இல்லை எனக்கு ஃபாலோ அப் வேண்டாம், வேறு ஒரு மீனிங் வேணாலுமே நீங்கள் மாற்றிக்கலாம். எங்கே இருக்குன்னா நான் இல்லையா, மாஸ்டரில் போய்ட்டு இங்கே எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இப்போ லீடு சோர்ஸ் அப்படிங்கிறதுல போய்ட்டு இப்போ யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, கூகுள், கால் ஆஃபீஸ்ன்னு இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குல்ல, நியூ லீடா, கம்ப்ளீட்டடா, ஃபாலோ அப்பா, நாட் இன்ட்ரெஸ்டா, இதுக்கு இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இதை சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்படிங்கும்போது சர்வீஸ் கம்ப்ளீட்டட், சர்வீஸ் ஆன்கோயிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், ஸோ அதுவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸில் உள்ள எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பெட்ரோல் செலவு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதே மாதிரி இண்டிவிஜுவல், இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லி கஸ்டமைஸ் இதில் வந்துடும். இப்போது ஒரு லீடு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் லீட்ஸில் போய்ட்டு கிளிக் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் டாப்பில் ப்ளஸ் ஐக்கான், இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், லீடு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மெனு பாரில் போய்ட்டு லீட்ஸில் போய்ட்டு ஆட் லீட். ஓகேவா? ஸோ ஆட் லீடில் போய்ட்டு நீங்கள் எப்படிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 2 டைப் உண்டு. ஒன்று பிஸ்னஸ் லீட்னா ஒரு கம்பெனி ஆட் பண்ணுறது, இல்லை ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறது, ரெண்டுமே இதில் பண்ணிக்கலாம்.
இப்போ பிஸ்னஸ் லீடு கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஜாப் டைட்டிலு, வாட்ஸ்அப் நம்பரு, அப்புறம் வந்து வெப்சைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்லாம் போயிடும், வெப்சைட்டு அந்த ரோல்லாம் போயிடும். சரியா? அதே மாதிரி மொபைல் நம்பர், மொபைல் நம்பரை டேப் பண்ணும்போது நம்ம மொபைல் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே லோட்ஸ் ஆயிரும். ஸோ லோட்ஸ் ஆயிரும். எனக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்க அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, இமெயிலு, லீடு ஸ்டேட்டஸ் என்ன, நியூ லீடுனா புது லீடு. ஸோ அந்த லீடு எங்கேருந்து வந்துச்சு, யூடியூப்னா யூடியூப், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் போட்டுட்டு இவங்க என்ன பொருள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் பொருளை போயிட்டு இப்போ சிலவங்க ஃப்ரிட்ஜில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அதாவது வாஷிங் மிஷின் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த அந்த பொருளுடைய நேம்ஸ் சர்ச் பண்ணும்போது அந்த பொருளுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். ஓகே, மேட்ரிமோனி ஆப் கிளிக் பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசணுமோ, அவங்ககிட்ட என்னென்ன பேசணுமோ அதை நோட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த லீடு என்ன ஆயிரும், ஈஸியாக ஆட் ஆயிரும். திரும்ப மை லீட்ஸ், நான் ஆட் பண்ண லீட்ஸ் கிளிக் பண்ணும்போது என்னுடைய லீட்ஸ்லாம் வந்துடும். ஓகேவா? அதேமாதிரி ஹோல் லீடு, இப்போ வந்து நம்ம கம்பெனியுடைய மொத்த லீட்ஸ், இப்போ நம்மக்கிட்ட 5 எம்ப்ளாய் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட் பண்ண லீட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கே ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஐட்டம் வந்து கிளிக் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள்லாம் அங்கே வந்துடும். சரியா? ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம பொருள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆடில் போய்ட்டு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்போது அல்லது சர்வீஸ் கிளிக் பண்ணும்போது நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு இந்த நம்பர் வேண்டாம், வேறு நம்பர் வேணாலும் மாற்றிக்கலாம். அப்புறம் சர்வீஸ் அது ப்ராடக்ட் நேம், நீங்கள் என்ன நேம் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா வந்து அவங்களுடைய அந்த பொருளுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை சர்வீஸாக இருந்துச்சுன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரைஸ். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். இந்த பொருள் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லாத்தையும் விசிபிள் ஆகும். ஓகேவா? இல்லை குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் விசிபிள் பண்ணாலுமே அதுவும் பண்ணிக்கலாம். மெனுவில் போய்ட்டு ஸ்டாஃபில் போய்ட்டு ரோல் அசைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாஃபில் பற்றி சொல்கிறேன். ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொத்த ஸ்டாஃபுடைய ஆக்டிவிட்டீஸ். இப்போது இந்த மகேஷ் அப்படிங்கிறவங்களோட லீட்ஸை கிளிக் பண்ணால் அவங்க லீட்ஸ்லாம் வந்துடும். சரியா? அப்புறம் அவங்க அவங்க இது ஈவெண்ட்ஸ் போட்டாங்கன்னா அது காமிச்சிடும். மகேஷுடைய டாஸ்க்கு, ஸோ மகேஷ் என்னென்ன டாஸ்க் போட்டாங்களோ அது காமிச்சிடும். அது மகேஷுடைய எக்ஸ்பென்சஸ், ஸோ அவர் என்னென்ன செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் அட்மினாக மட்டும்தான் பார்க்க முடியும். மகேஷ் வந்து இவருக்குள்ளே தான் பார்க்க முடியாது, இவர் அவருக்குள்ளே தான் பார்க்க முடியாது, இவங்க 2 பேருமே கம்பெனிக்குள்ளே தான் பார்க்க முடியாது. சரியா? அப்புறம் வந்து ஆட் நியூ ஸ்டாஃப். ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டாஃப் ஆட் பண்ணுறது இது பேசிக்கான விஷயம் தான். அவங்க நேம், ஜாப் டைட்டில், நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு, ஆதார் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், நோட்ஸ், எதுவும் அவங்கள பற்றி ஸ்பெஷலாக டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு க்ரியேட் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, ஆட் ஆயிடுவாங்க. திரும்ப அவங்களுக்கு ஒரு ஐடி வந்துடும். இங்கே பாருங்கள், ஸோ CN8334. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடி வந்துடும். அந்த ஐடி போட்டு தான் அவங்க என்ன பண்ணணும், லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஸ்டாஃப் லொக்கேஷன். ஸோ அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இதில் லொக்கேஷன் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷனுக்கு போயிடும். அவங்க நம்ம ஈஸியாக என்ன பண்ண ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். தென் நம்ம மொத்த ஸ்டாஃபே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ மகேஷ்ங்கிற பேரை மாற்றிக்கலாம், மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் பார்த்துட்டோம். ஐட்டம்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸ்டாஃபையும் நம்ம லைட்டாக பார்த்தோம் இல்லையா? அப்புறம் ஈவெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் நம்ம யாருக்குள்ள மீட் பண்ண போகிறோம், எங்கேயாவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்க வரோமோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல் டாஸ்க் கிளிக் பண்ணி எல்லாமே வந்துடும். இப்போ பெண்டிங் எத்தனை, ஓகேவா? 1, கம்ப்ளீட்டட் 1. சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய பர்சனலுக்காக வச்சுக்கலாம். இல்லை உங்களுடைய எம்ப்ளாயி டாஸ்க்கையும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த பார்த்தோம் இல்லையா? ஸ்டாஃபில் போய்ட்டு ஸ்டாஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது அவங்களுடைய லீட்ஸு, ஈவெண்ட்ஸு, டாஸ்க்கு, எக்ஸ்பென்சஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸோ டேஷ்போர்டில் விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ மெனு பாரில் சில விஷயம் பார்க்க போகிறோம். மெனு ஐக்கனில் லீட்ஸில் வந்து ஆட் லீட், புதுசாக ஒரு லீட் ஆட் பண்ணுறது, மை லீட்ஸ், இது என்னுடைய லீட்ஸு, ஆல் லீட்ஸில் வந்து கம்பெனியுடைய மொத்த லீட்ஸ். ஓகேவா? அப்புறம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது, ஆல் ப்ராடக்ட். ஓகேவா? தென் ஈவெண்ட்ஸ், ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறது, ஆல் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்ன டைட்டில், என்ன மீட்டிங், போர்டு மீட்டிங்கா அல்லது மார்க்கெட்டிங் மீட்டிங்கா, ஸோ யார்கிட்ட பேச போகிறோம், யார்கிட்ட மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். தென் அவருடைய மொபைல் நம்பர் போட்டுக்கலாம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கலாம். அப்புறம் ஈவெண்ட் ஸ்டார்ட் டேட், என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு எண்ட் ஆகுது, டைம் என்ன, ஸ்டார்ட் டைம் என்ன, எண்டு டைம் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் டாஸ்கில் ஒரு டாஸ்க்கை ஆட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆட் டாஸ்கில் போய்ட்டு இப்போ வந்து கம்ப்ளீட் எக்ஸல், ஒரு எக்ஸல் நான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ கம்ப்ளீட் எக்ஸல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஜாப்புக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் ஆட் கொடுத்துட்டேன். சரியா?
ஸோ கொடுத்துட்டு என்ன ஆயிரும், இது ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சு இது, ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இதை டிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து அழிக்கிறது அழிச்சிக்கலாம். இப்போ நான் எரேஸ் பண்ணுறோம்னா அந்த டாஸ்க்கை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், இதில் ஆட் எக்ஸ்பென்சஸ் போயிட்டு ஸோ மை எக்ஸ்பென்ஸில் போயிட்டு என்ன டீட்டெயில்ஸ், இப்போ வந்து எலக்ட்ரிக்கா, பெட்ரோலா, இல்லை ரெண்டுமே இல்லை புதுசாக ஆட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் அது என்ன சொல்லிட்டு அமௌண்ட் ஒரு 500 ரூபாயா 1000 ரூபாயா போட்டு நீங்கள் ஆட் கொடுத்தா என்ன ஆயிரும், அது ஆட் ஆயிரும். அப்புறம் மை எக்ஸ்பென்சஸ், இது நான் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், சரி என்ன டேட்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தென் வந்து ஆல் எக்ஸ்பென்சஸ், இப்போ கம்பெனியுடைய மொத்த எக்ஸ்பென்சஸ் அங்கே வந்துடும், சரியா? தென் ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டோம், ஒரு ஸ்டாஃப் ஆட் பண்ணுறத பார்த்தோம், லொக்கேஷன் பார்த்தோம், அவர் ஸ்டாஃப் பார்த்தோம். அப்புறம் ரோல் அசைன், இதுதான் முக்கியமானது. சில ஸ்டாஃப் வந்து புதுசாக வந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ரோல் நம்ம கொடுத்துக்கலாம். மகேஷ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும்போது அவங்க என்னென்ன வேலை பார்க்கணும், அவங்க என்ன பண்ணிக்கலாம், லீடை ஆட் பண்ணிக்கலாம், கொடுத்தாச்சு. அவங்க ஆல் லீடை பார்த்துக்கலாம், இல்லை தேர் ஓன் லீட்ஸ், அவங்க லீட்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐட்டம், ஒரு பொருளை அவங்க ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஆட் பண்ணாமல் இருக்கலாம், சரி பார்த்துக்கலாம். அதாவது எக்ஸ்பென்சஸ், அவங்க எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது எல்லா எக்ஸ்பென்சஸையும் பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் செட்டிங், அவங்க ஃபெசிலிட்டிஸ் அப்டேட் பண்ணிக்கலாமா வேண்டாமா, அவங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் இங்கே அசைன் பண்ணிக்கலாம். தென் மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். செட்டிங்கில் பிஸ்னஸ் செட்டிங், இதில் போய்ட்டு உங்கள் பிஸ்னஸ் நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட்டு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், இதை உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், அட்ரஸ், சிட்டி போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் சேஞ்ச் பாஸ்வேர்டு, ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் லாக் அவுட். இந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்து நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். இந்த ஆப்போட நேம் ரெட் லீட் மேனேஜ்மெண்ட். இந்த ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதில் இல்லாதது ஸ்பெஷலாக எனக்கு இது வேணும் சார், எனக்கு இந்த ஆப்ஷன் தனியாக வேணும்னாலும் நாங்கள் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்புறம் ஆப்போட லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோடைய ப்ரைஸும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.